இன்றைக்கி நம்ம சனாத்தனி சமையலில் எப்பயுமே ஒரே மாதிரி பிரியாணியாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலா அதிகம் சேர்க்காம மட்டன் வெள்ளை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக தம் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். மட்டன் வேக வைக்கிறதுக்கு இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 8 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 4-5 இலை புதினா, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மட்டன் 1/2 கிலோ பிரியாணிக்கு போடுற பீஸ் மாதிரி கட் பண்ணி வாங்கியிருக்கேன். கறியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து அரைச்சி எடுத்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துருங்க. கறிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா மசாலாவை கறியோட கலந்து விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/2 கிலோ கறிக்கு 1/2 கிலோ பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற போட்டு வச்சிடலாம். அரிசியையும் கறியையும் நம்ம ஒரே நேரத்தில் ஊற வச்சோம்னா ரெண்டையுமே 2 அடுப்பில் வச்சு ஒரே டைமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், வேலையும் நமக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். ஊற வச்ச கறியை குக்கரில் சேர்த்து கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு தனியாக வச்சுருங்க. இப்போது ஊற வச்ச அரிசியை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடானதும் 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 4 மிளகு சேர்த்துக்கோங்க. அரை எலும்புச்சம்பளத்தோட சாறை நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. இதுலேயே கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஊற வச்ச அரிசியை சேர்த்து வேக விட்டுருங்க. இந்த மாதிரி அரிசியை வேக வைக்கும் போது நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் பிரியாணி. அரிசி நமக்கு 3/4 பதம் வெந்தால் போதும். 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நல்லா வடித்து எடுத்து வச்சிடலாம் தனியாக. பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 3 டீஸ்பூன் நெய் சேர்த்து காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, 4-5 மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி நல்லா மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா 2 வதக்கு வதக்கிட்டு இது கூடவே 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 2 மிளகா அதிகமாகவே கூட சேர்த்துக்கலாம். இன்னும் ஏற்கனவே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கனால 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இதுக்கு போதும். 1/2 கிலோ அரிசிக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப ப்ரௌனாக நம்ம வதக்கிற வேணாம், பிரியாணிக்கு பண்ணுற மாதிரி கலர் மாறிடும் நமக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக புதினா இலை, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்து லேசாக மட்டும் 2 வதக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போது வேக வச்ச மட்டனை நம்ம தண்ணியோடவே சேர்த்துடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. பாதாம் முந்திரியை சம அளவு எடுத்து பொடி பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நமக்கு நல்லா ரிச்சாக ஒரு க்ரீமியான டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு 2 கொதி வந்ததும் கிரேவியை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வைக்கும் போது கீழே கிரேவி மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, பீஸ் இருக்க வேணாம். அப்போ தான் நமக்கு அடியும் ரொம்ப பிடிக்காது சீக்கிரமாக. இந்த ஸ்டேஜில் வடித்து வச்ச சாதத்தில் பாதியை மட்டும் சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு மேலே எடுத்து வச்ச கிரேவியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பீஸோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே 2வதாக மீதி பாதி சாதத்தை சேர்த்து மீதி இருக்க கிரேவியையும் இப்போ சேர்த்துடலாம். மேலாப்பில் கொஞ்சம் கரம் மசாலா தூவி விடுங்க. 2 லேயர்லேயுமே நீங்கள் போடுறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அடுப்பு இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம தம் போட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து லேசாக அரிசி உடையாமல் கலந்து விடுங்க. கிரேவி, ரைஸ் எல்லாமே ஒன்றா கலந்து வர மாதிரி. அப்படியே சுட சுட மட்டன் வெள்ளை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இதை வேறு எதுவுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்டாலே அவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இல்லை காரத்துக்கு ஏதாவது நீங்கள் கிரேவி வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.